வல்லவனை பார்த்து ஒரு பெண்ணாக பிறந்து விட்டால் போதுமா? ஒரு பெண்ணாக பிறந்து விட்டால் அச்சம், மனம், ஞானம், பயப்பு என்று சொல்லக்கூடிய 4 வகை குணங்களோடு பிறத்தல் வேண்டும். இவளா என்று பெயர் எடுக்காமல் இவள் அல்லவோ என்று பெயர் எடுத்து பிறந்த வீட்டிற்கும் புகுந்த வீட்டிற்கும் பெருமை சேர்ப்பதுதான் வழக்கம். ஆமாம், இது என்ன நாடு? இதுதான் மாணவராயன் கோட்டை. மாணவராயன் கோட்டை என்று சொல்லுவார்கள். மாணவராயன் கோட்டை ஆண்டு வரக்கூடிய மாணவராயனுக்கும் வீரவனுக்கும் ஒரே மகளாக, ஒப்பற்ற மகளாக எனது பெயர் தான் அருணாட்சி என்று சொல்லுவார்கள். இருந்தாலும் என் தாய் தந்தையை பார்க்க வேண்டும், அருகே இருக்கக்கூடிய காவலனை பார்க்க வேண்டும். பார்க்கலாம். வெடினால் வேண்டும் வரம் தருபவனே அம்மா. அருகே இருக்கக்கூடிய காவலை பார்த்தேன். என்னடா மாமா வைக்கிறப்பா. ஏய் வணக்கம். எங்க வைக்கிற? வணக்கம். அதையே மொட்டையா வைக்கிறேன். வச்சிருன்னு சொல்லு. மனக்கு என்ன வீட்டுக்கு அதாவது தூக்கி வைக்கிறேன்னு சொல்லிட்டேன். என்ன வந்தது வரமா அப்படியே அதுக்கு வர மாதிரியே வரலையே. வெளியிட்ட நாய் இல்லை. இதான் சொல்லுப்பா. அது வரணும். நாக்கா இருக்கிற வச்சுக்க. வேற என்ன மாட்டிக்கிட்டு எடுத்துறேன். செய்ய மாட்டேன். சரி சரி பார்த்தாயா? உங்க அம்மா அப்பா வந்தாலும் அவங்க சந்தோஷமா அவங்க நீங்க வர என்ன குறை? தந்தை யாருக்கு தெரியுமா? 7.5 கோடி மந்திரத்திற்கு அதிபதி. அதிபதி. ஆமா ஆமா.
முக்காலத்தையும் அறிந்து சொல்ல போயவர். ஆஹா. என் தந்தை நினைத்தால் உண்மையை அறிவித்துள்ளார். வேணாம் என்ன கூட நீ கூட நல்லா புரியல உனக்கு. ஏண்டா அதிகமா பேசாத. சரி உனக்கு என்ன வேணும்ப்பா? என்ன வேணும்? ஓ தந்தையை பார்க்கணும், எங்க அம்மாவை பார்க்கணும். இதுமாரி அப்பப்ப என் மேல வந்து கையை போடாது. நான் உடம்பு சூட்டு உடம்பு எனக்கு மாற்றி மாற்றி ஊசி விட்டு அதுக்காக நான் அக்கான்னு ஒண்ணு வச்சுக்கிறேன். நான் தம்பி இதுதான் எதை நின்று பேசு அப்பப்ப மேல கை போடுறாங்க வச்சுக்காது. அதுதான் எங்க போகணும் பணமா பார்க்க வேண்டும். ஆமா நமக்கு சொந்தமான மாலையாக தொடுத்து நம் தாய் தந்தையை வணங்குவது வழக்கம் அல்லவா? ஆமா போலாமா? நடந்து களைப்பாக இருக்கிறது. இதை இந்த பாறை மீது அமர்ந்து சற்று இலைப்பாரி செல்லலாம். ஒரே மப்பு மண்டலமாக இருக்கிறது. சரி தாய் தந்தையை கேள்வி போகலாமா? போகலாமா? என்னடா இது? சுருப்பா பண்ணிடுறது பார்த்தாயா எவ்வளவு ஒரு அழகாக இருக்கிறா தெரியுமா? பால் வடிக்கிறா அப்படி ஒரு அழகா இருக்காரு. நம்ம இடம் இது நம்ம அமைதியாக இருக்கிறாரு. யாரா இருப்பார்? எப்படி தம்பி இவரை இன்றைக்கெல்லாம் பார்க்கலாம், இவரை இன்றைக்கெல்லாம் பார்க்கலாம், இவரை இன்றைக்கெல்லாம் பார்க்கலாம், இவரை இன்றைக்கெல்லாம் பார்க்கலாம். இவரை நாம் ஒரு முறை தள்ளி வச்சுடுவோம், ஒரு வார்த்தை தனியா பேசலாம். அவர் அங்கேயே செல்லுகின்ற, அவர் அங்கேயே செல்லுகின்ற, அவர் அங்கேயே ஆதிக்கம் செய்தார். அந்த பகைக்கு போனதும் இவர் பாரதியார்.
ஆம்பளைன்னா அவருக்கு தானே ஆம்பளை. ஆம்பளைன்னா அவருக்கு ஆம்பளை. அவருக்கு ஆம்பளைன்னா உன் கூட நாங்க பொட்டியா நாங்க இந்த மத்திய நான் போறதுக்கெல்லாம் பார்த்து சும்மா இருக்க மாட்டேன். அடியே ஏன் மோனி பிடிச்சிட்டு விட்டுறேன். அவர் தம்பி. நான் தம்பி அவரு தம்பியா? நீ தம்பி. அடியே என்ன வந்து நீ அவரு ஆம்பளைன்னா ஓவர மாதிரி பேசுறாங்க. இந்த கந்தவனத்தில் தனிமையில் ஒரு பெண்மணி இருக்கிறார் என்றால் ஒரு ஆணவன் சும்மா இருக்க மாட்டேன். ஐயா இப்பொழுது சத்தம் இல்லாமல் எழுப்புடா. சத்தம் போட எழுப்ப முடியும். அதுதான் எப்படி? அதெல்லாம் நல்லா எழுப்பணும். சத்தம் போடாம எழுப்பணும். சத்தம் போடாம எழுப்பணும். Hello, excuse me. Hello, excuse me. Hello, brother. Hello. Come in. Come in. Ina. Ina. Chitra. Chitra. Varma. Varma. Mama. Mama. Baca oi. Baca. Sagala. அடிக்க போறாரு. எப்படிதான் இருப்பது? சரி நம்ம எப்படி இதோ அழகான நந்தவன். ஆமா இந்த சிங்க வந்து வந்து கரடி வந்து அப்படி கஷ்டம் இருந்துச்சு மட்டும் யோசிச்சு அது ஒரு பொம்பளை நான் ஒரு ஆம்பளை. அது கண்ணு நீ ஆண் அதுக்கு நல்லா தெரியுது கண்ணு யாராவே எந்த நாட்டையும் சேர்ந்து எங்க சும்மா தப்போ அதுதான் நானும் முயற்சி பண்ணிக்கிறேன். அதுதான் மூச்சு குட்டி நிற்கிறேன். பார்த்தாயா எவ்வளவு ஒரு அழகாக இருக்கின்றார் தெரியுமா? முதலாக இப்போதான் பார்த்த உடனே காதல் என்றால் கண்டதே காதல் கொண்டதே பாலமா? அப்படியெல்லாம் ஐயோ எங்க அக்கா இல்ல எவ்வளவு அழகா இதை பார்த்தோன்னே எடுத்து போறீங்க. எங்க அக்காவை பார்க்க எனக்கே ஒழுங்குது. என்னது ஒழுங்கு? வேற வந்து வேட்டு ஒழுங்குன்ற நீ வேற ஒண்ணு அடிச்சோ பையா. என் அருகிலே வாருங்கள். என்னை கட்டி நோம்பு செட்டி அடித்து செட்டி நீங்கிற இந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்து ஆதி பாருங்க. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி. என் அருகிலே வாருங்கள். என்னை கட்டி ஒரு முத்தம். அவச்சாரம் அவச்சாரம். இங்க யாரும் விபச்சாரம் பண்ணல. இங்க யாரும் விபச்சாரம் பண்ணல. விபச்சாரம் தேவையற்ற வார்த்தைகளை பேசுகிறார். போட்டோம் கல்வி வீட்டுல போட்டா வாழ்க்கை செவில உண்டா அதுதான் கம்முனு முடியாது.
இல்லையா? நீ தம்பியா? தம்பி. ஏண்டா உனக்கு வெட்கமாக இல்லை? அட அறிவற்றவன். என்ன? யாரா அவன்? என்ன செய்யுது? சும்மா ஆயிடுச்சு. என் தம்பி ஓ, அது ஆயிடுச்சா? என்ன பண்றீங்க? நந்தம். சந்தம்னா? நான் அதே கேட்கிறேன். ஏய், ஓ, நாமளும் தானே நீ? ஆமா, மொட்டை மாறியா நீ? மாறி போட்டேன். அத்தாடி ஆரம்பம் சந்தேகம் கொடுக்க முடியுமா? முடியாது முடியாது. அத்தா என்னை விட்டு விடுங்கள். வாங்க என் காதலாக்கி என்னை விட போகிறாயா இல்லையா? மரியாதையாக சொல்லுங்கள். இந்த இடத்தை விட்டு போய்விடுங்கள். இல்லையே, நான் வணங்கக்கூடிய அன்னை ஆதிவரா சக்தி அழைப்பேன். அவள் சோழாயத்துக்கு நீங்கள் இரையாகி விடுவீர்கள். மரியாதையாக சொல்லுங்கள். சூழாய மாதிரி வேலாயிரம் மாதிரி இன்னும் ஆத்தா ஆத்தா ஊரு ஆத்தா ஏய், நான் அன்னை ஆதிவரா சக்திக்கு ஆலயம் கட்டி கும்பாபிஷேகம் செய்யணும்டா. ஆத்தாங்கய்யா. அதுக்காக நோன்பு இருக்கேன். நோம்பு இருக்கு. அந்த ஆத்தா காயில வந்து முறை இந்த கோயில வந்து கும்பிடு. முக்கிய மோசம் வரைக்கும் உனக்கு விரதம் இருக்கேன்டா. நீயப்ப பார்த்தா தம்பி என்ன தெரியாது. பதமா எதமா எனக்கு கூட்டி வைடா. பதமா எதமா கூட்டி வை. பூஜை வைக்குவா. நான் கூட உட்காந்து பூச்சி உட்காந்து அந்த ஒரு நாட்கள் செய்ய வேலை உங்களுக்கு அக்காவுக்கு தெரிய மாட்டியா? இதெல்லாம் புத்தக வேலை வச்சுக்காத. ஏன் முடியாது? ஏன் முடியாது? எதுக்கு முடியாது? அது முடியாது. ஏன்? மரியாதையா சொல்லுகிறேன். போய்விடுங்க. என்ன பண்ண போறீங்க? நீங்க இதுவரை பண்ணுங்க. அடே, நல்லா இவன் தண்ணியை கட்டி கட்டி பிடிக்கிறான். ஓட்டரோட அதிகமாக அவர் ஆப்பு கொடுக்குறான் வச்சுக்க. என்னது? ஓட்டர் போடு. அப்படின்னா நீங்க அக்கா மேட்டர் மூடி. அப்ப
நீ என்ன என்ன அப்படின்னா அப்படி நான் கேள்வி கேட்கிறேன். எனக்கு அதெல்லாம் தெரியாதப்பா. இப்ப நீங்க போக போகிறீங்களா இல்லையா? நான் அணுகக்கூடிய ஆற்றாலை அழைக்கிறேன். அப்படியா? மரியாதையா போய்விடு. நீங்க எந்த தெய்வத்தை வணங்குகிறீரோ அதே ஆத்தா தெய்வத்தை நாங்களும் வணங்குறோம். பெண்ணுக்கு பெண் அழைத்து அந்த தெய்வம் அல்ல. ஒரு ஆணையத்தார போது ஏதோ உங்களுக்கு பொல்லாத காலம், போராத நேரம். சரி சரி மாமா நான் சொல்லு போ மாமா நான் சொல்லியா ஏய், என்ன பண்ண முடியும் மாமா நான் சொல்லு நான் வர சொன்னது ஆனா ஒண்ணு ஒண்ணு நான் போக மாட்டோம் உனக்கு விடவே மாட்டோம். ஆமா மாமா நான் சொல்லு மாமா நாங்க பாத்துக்கிறோம் அப்படியா? ஆமா. உங்களுக்கு விதி முடிந்து விட்டது. யாருக்கு? உங்களுக்கு எங்க இருக்கிறா? பாப்பா கண்டிப்பா. வாசல் வாசல் மாமா நாங்க பாத்துக்கிறோம் தாயே, ஆதிவரா சக்தி அம்மா, தாயே, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அம்மா, சிவகங்கை கரையிலே சிவகாமி தவம் இருப்பாய், நித்தவையில் நீதனோடு நேற்று நடனமாடிடுவாய், சிவகங்கை கரையிலே சிவகங்கை கரையிலே அம்மா, தாயே, ஓம் சக்தி, சிவகங்கை கரையிலே சிவகாமி தவம் இருப்பாய், சித்தவையீசனோடு சேர்ந்து நடனமாடிடுவாய், சிவகங்கை கரையிலே அம்மா, தாயே, அழகான தில்லைவனம் அம்மையவள் வாழும் இடம், அழகான தில்லைவனம் அம்மையவள் வாழும் இடம், அங்கு வைப்பார் நெஞ்சையே, அங்கு வைப்பார் நெஞ்சையே, அன்னையவள் நாடுமிடம் நாடுமிடம், சிவகங்கை கரையிலே சிவகாமி தவமிருப்பாள், சித்தவையீசனோடு சேர்ந்து நடனமாடிடுவாள், சிவகங்கை கரையிலே உலகத்தை வரவருவாள், உள்ளத்தின் நலம் புரிவாள், உலகத்தை வரவருவாள், உள்ளத்தின் நலம் புரிவாள், தந்திடுவாள், பாட்டிலும் வந்திடுவாள், தந்திடுவாள், சிவகங்கை கரையிலே சிவகாமி தவம் இருப்பாள், சித்தவையீசனோடு சேர்ந்து நடனமாடிடுவாள், சிவகங்கை கரையிலே ஆபத்து வந்து விட்டதா? ஆம் தாயே. இதற்காக தாய், என்ன காரணம்? எனக்கு ஆபத்து ஒரு நேரத்தில் அம்மா என்று ஒரு குரல் விடுத்தேன், ஓய்வு காப்பாற்ற வேண்டும் என்று அன்று நான் கேட்டுக் கொண்டேன் அல்லவா? ஆபத்து வந்து விட்டதம்மா. அதற்கு தருவதற்கு எப்படிப்பட்ட ஆபத்து? அம்மா, அந்த வானவராயன் கோட்டைக்கு சென்று கொண்டது. சரி, நடந்து நடந்து களைப்பாக இருக்கிறதே என்று இந்த பாறை மீது வந்து சற்று நேரம் நிலைப்பாடி போகலாம் என்று இருந்தேன். யாரோ இந்த வனத்துக்கு சொந்தக்காரி, மனசுக்கு சொந்தக்காரியா? கண்ணீர் பருவன் எங்கேயும் மங்கை பருவம் அறிந்திருக்கின்றார். அந்த பெண் ஓடி வந்து, ஆஹா, ஆடவன் என்றால் இப்படி அல்லவா இருக்க வேண்டும், மனம்தான் இப்படி ஒருவரை தான் மறைக்க வேண்டும், என் அருகில் வாருங்கள், என்னை கட்டி அணையுங்கள், எனக்கு காதல் முத்தம் பாருங்கள், அப்படி என்று என்னை தவறான வழிக்கு வர அழைக்கிறாளம்மா. உன்னை காம இச்சைக்கு அழைக்கின்றாள் படுவாள். நான் எவ்வளவு எடுத்து சொன்னேன், அன்னை ஆதிவராசக்திக்கு ஆலயம் கட்டி
நாளை காலை கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும். அது. நான் விரதம் இருக்கின்றேன். என் மனதால் கூட மற்றொரு பெண்ணை தீண்டக்கூடாது அப்படி என்று எவ்வளவு எடுத்து வைக்கிறேம்மா. ஐந்து ஒளிவிட்டிருப்பாளே. கேட்கவே இல்லையம்மா. கேட்கவில்லையா? அந்த பெண்ணோடு ஒருவன் வந்திருக்கான். அந்த பெண்ணோடு ஒரு ஆடவன். ஆமா. அவன் யார் அவன்? அவன் அந்த பெண்ணுக்கு தம்பியா. அந்த பெண்ணுக்கு தம்பி. அவன் ரொம்ப திமிரா பேசுறாமா. இவரா பேசுகிறான்? அவன் என்ன சொல்றான்? ஏய் என்ன ஆத்தா பெரிய ஆத்தா என்ன அம்மான்னு சொல்லிட்டு இருக்க? ஏன்னா அவங்க அம்மா அந்த பீச்சுடுவா முன்னாடி அழைச்சல். ஏய் முன்னாடி அழைச்சல். அப்படி என்று ஒரு மாதிரியா பேசுறாமா. மரியாதையே இல்ல. என்னையே இறைவனா பேசுகிறான். அப்படியே உழைத்தாமல் ஆம் தாயே. அந்த படுபாவை எங்கே இருக்கின்றான்? அவர்கள் இங்கேதானம்மா இருந்தார்கள். அம்மா அதோ பார்த்தீங்களா? இது வருது. அவர்களிடம் அவர்களிடம் ஊர்ல கோயில் அழகா இருக்குது. ஆத்தாவே ஆத்தா, அந்த ஆத்தா இங்க வரட்டும். ஆத்தா பாரு. டேய் தம்பி, ஆத்தாவே ஆத்தா, அந்த ஆத்தா இங்க வரட்டும். அந்த ஆத்தா இங்க வரட்டும், நான் பாக்குறேன். பயமா இருக்குது. உனக்கு பயமா இருக்கு? பயமா இருக்குது. ஆத்தா வந்து சொல்லி ஆத்தா வந்து வாடி. என்ன பயமா இருக்குது. நீ பார்க்க வேண்டிய ஆத்தா நாடி இருக்கிறேன். நீங்க வருகிறாய். பயமா இருக்குது. வாடி இங்கே. வர முடியாது. உனக்கு உண்மையிலே பயமா? நடிப்பு. பயமா இருக்குது. வாடி. பிச்சை
பாணி எங்கிருந்து வருகின்றாய்? உன் நாடு, நகரம், உன் தந்தை பெயர், தாயின் பெயர், உன்னுடைய ஊரும் பெயர்? எனக்கு நானும் வானவராயன் கோட்டை. வானவராயனுக்கும் வீரவனுக்கும் ஒரே மகள். உன்னுடைய பெயர்? அருணாட்சி என்று சொல்லுவார்கள். பணவெடுக்க பார்க்க நல்லவன் வந்தாய். ஆமா. ஆடினாய் பாடினாய். இருந்தாலும் வீட்டுக்கு போக முடியாதே. இவனை ஏன் பார்த்து வழிமறிக்கின்றாய்? காதலை விசைக்கு அழைக்கின்றாய். தாயே, என்னடி? என்னுடைய ரத்தவரத்தை நான் பார்த்தேன். சரி. மனந்தால் இப்படி ஒரு ஆடவை மட்டும்தான் நடக்க வேண்டும் என்று ஒரு எண்ணத்தோடு குறிக்கோளுமே இருந்திருக்கிறேன். மனந்தால் இவைதான் மணப்பேன். இல்லை என்றால் ஒரு கால் நடக்காது. ஏன் தாயே? அவனை மணக்க முடியாது. ஏன்? அவன் யார் தெரியுமா? யாரு? என்னுடைய பிள்ளை அவன். பிள்ளையா? உண்மைதானே? பிள்ளையா? ஆமா நீ. அத்தை. யாருக்கு யார் அத்தை? அரக்கனின் மகன் மமதி அதிகமாய் பேசிக் கொண்டிருந்தார். நீ எனக்கு நான் உனக்கு அத்தை, நீ எனக்கு மருமகன். ஒரு நடக்காத உன் ஆசை, அது விபரீத ஆசை. அவளை மணக்க முடியாது. அவளை மறந்து போகும் நாட்டுக்கு போக மாட்டேன் தாயே, போக மாட்டேன். வாழ்ந்தாலும் அவரோடுதான், இறந்தாலும் அவரோடுதான். மனந்தால் நான் அவரைதான் மறப்பேன். இல்லை என்றால்? இல்லை என்றால் நான் இறந்து விடுவேன். செத்து போடி, செத்து போடி. உன்னை போன்றவர் பெண் இருப்பதை விட இறப்பதே நீ. கண்டதும் காதல், இப்போது கண்டாய், தாயும் தந்தையும் மறந்தாய், உன்னோடு நடக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். ஒருக்கம் நடக்காது. போகும் நாட்டுக்கு போக முடியாது. முடியாது. போக முடியாது. வந்திருப்பது உமையில் வீழ்வாட்டை கேட்டுக் கொண்டிருக்கிறாள். 10 மாதம் சுமந்து ரத்தத்தை பாராட்டி சீராட்டி பார்த்து வளர்த்த உன் தாய் தேவை கிடையாது. தேவையில்லையா? வண்ண ஆவணம் குட்டி அழைப்பட்ட உன் தந்தை, தேவை கிடையாது. நாடு நகர நாட்டு மக்கள் யாரும் எனக்கு தேவையில்லை. யார்தான் தேவை உனக்கு? எனக்கு இவர் மட்டும் இருந்தால் அறிவியல் உன்னை போன்ற பெண் இருப்பதால் சமூகத்திற்கு ஒரு இழுக்கு அறிவியல். பெற்ற தாயும் தந்தையும் மறந்து கண்ணதும் காதல் கண்ணுனை பார்த்தால் மனதால் அவளைத்தான் வளர்க்க வேண்டும். இல்லை என்றால் சாவேன் என்று என்னோடு நீ அவர்கிட்ட பேசிக் கொண்டிருக்கிறார். முடிவு நீங்கள் நினைக்கும் பெண் நான் கிடையாது. பெண்ணின் மனம் பெண்ணுக்கு தெரியும் என்று சொல்லுவார்கள். நீங்கள் நினைக்கும் பெண் நான் கிடையாது தாய். என்ன உரைத்தால் இந்த நகரத்தில் நான் ஆடி பாடி கொண்டிருந்தேன். அப்பொழுது நான் அவரை பார்த்தேன். பார்த்தவுடனே மனந்தால் இவரைதான் மணப்பேன் என்று எண்ணத்தோடு இருந்து விட்டேன். இருந்தாலும் ஒரு காலம் ஒரு பொழுதும் அவரை விட்டு என்னை செல்ல முடியாது. அறிவற்றோடு அவனை படைத்தாலே நான் தான். ஏன் தெரியுமா? இந்த பூலோகத்தில் ஆலயம் ஒன்று இருக்க வேண்டும். அந்த ஆலயத்தில் நான் சாந்த துறவியாக கருவறை அமர வேண்டும். எனக்கு இவன் அஸ்தவனமாக கும்பம் செய்ய வேண்டும் என்று நான் பறக்க செய்தேன். வன்னிமரத்தை கொண்டு வர சொன்னேன். அப்படிப்பட்ட அவனை அந்த ஆன்மீகத்தோட வழிமுறைத்தை காமாட்சி அழைக்கிறார். அதனால் எனக்கு ஆலயம் கட்டும் பணி நடைபெற்று நிற்கிறது. அதற்குத்தான் சொல்லுகிறேன், அவனை மறந்துவிடு. ஓடும் நாட்டிற்கு போக முடியாது. வார்த்தை எடுத்து உரைத்தும் உரிய முடிவு சாவேன் சாவேன் என்று இதே பேசிக் கொண்டிருக்கிறார். எனக்கு ஆலயம் கட்டும் நடைபெற்று விட்டால் இந்த காணகத்தில் ஆடி எவ்வளவு தெரிந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு அமர் உனக்கு ஆலயம் கிடையாது. அப்படிப்பட்ட ஆலயத்தின் பணி நீ தடை செய்கின்றாய். என்ன ஆலயம் உனக்கு? ஒரு பொழுது நான் தடை செய்ய மாட்டேன். வேற எப்படி? காம இச்சைப்பட்ட எப்படி ஒரு ஆன்மை கொண்டவனுக்கு வருகிற அவருடைய மனந்தால் அவரை மணக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு தான் நான் கேட்கவில்லை. இறக்குவதற்கு நீ முடிவெடுத்து விட்டாய். உன்னால் உன்னுடைய உயர் போவதில்லை. என்னால் ஒருவரமாக கல்லிக்காத்தான் வாயில் மனந்தால் உரைத்தான் மனைவி இல்லை என்றால் இறைவன் சொல்லுகிறாள். அதைத்தான் என்னிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறார். நான் எவ்வளவு எடுப்பதற்கும் கேட்கவே இல்லை. அதனால் அவள் இறப்பிற்கு அவள் வார்த்தையை நம்பாது. அவள் சாதாரண பெண் அல்ல, அவள் பசுப்புக்காரி. அவளை நம்பாது. ஆமா, கண்டபடியே என்னை கட்டிப்பிடிக்கிறாள், காதலிக்கிறாள், என்னை கல்யாணம் செய்து கொள்கிறீர்களா? இப்படிப்பட்ட பெண்ணை நான் எப்படி நம்புவது? கணவனே உன் சந்தேகப்படுகிறான். உன் வாழ்க்கை எப்படி இருக்க முடியும்? பெண் என்றால் ஒரு அச்சம், ஞானம், மனம், கைப்பு இதெல்லாம் இருக்குல்ல. அந்த ஆச்சாரமே பெண்கள் எல்லோரும் என்னுடைய அம்சம், சக்தியின் அம்சம். இந்த ஆண்கள் எல்லோரும் என் கணவர் ஈசன் அம்சம். அந்த சக்தியும் சிவனும் சேர்ந்ததே உலகம். இந்த ஆணும் பெண்ணும் சேர்ந்தே இல்வாழ்க்கை இன்பம். அப்படி இருக்கும்போது பெண்ணாகப்பட்ட என்னுடைய அம்சத்தை எடுத்துக்கொண்டு ஒரு ஆடவன் முன்னை இப்படி அவமானப்பட்டு கொண்டிருக்கிறார். அதற்கு தான் சொன்னேன், அவனை மறந்துவிட்டு போயிருப்பேன். கேட்கவில்லை. ஐயோ, இந்த பெண்ணை வேண்டாம். நீங்க பார்த்து கண்ணடிக்கிறார் பாருங்க. நீங்கள் மட்டும் எனக்கு கிடைக்கவில்லை என்றால் என் பேரை நான் மாற்றிக் கொள்ளுவேன்.
நீ செத்து போட தெரியும். இயேசுவை ஏமாத்திட்டாரா? அவன் செத்து போட்டு சாக மாட்டான். எப்படியாவது சொல்லி அவன் காரியத்தை சாதிக்கலாம்னு நினைக்கிறாமா? உண்மைதான். இருந்தாலும் ஆலயம் கட்டும்படி தலைவன் நின்று சொன்னேன். தாய், அந்த ஆலயம் கட்டும்படி எனக்கும் பங்கிருக்கிறது. நானும் சேர்ந்து அவரோடு ஆலயம் கட்டுவேன் சொல்லி கொண்டிருக்கிறார். ஐயோ, அந்த பேச்சை நம்பாதீங்க. ஆலயம் கட்டத்தை எதுக்கு நான் பண்ணிருக்கேன்? என்ன செங்கல் செய்யணும் கொடுத்தியா? அது எனக்கு பங்கு இருக்கிறது. உண்மைதான் தாய். என்ன வேலை செய்யணும்? அந்த ஆலயத்துக்கு என்னென்ன வேலைக்கு இருக்கிறதோ அது இவருக்கு என்ன பண்ணுறது அது முழு பங்கு எனக்கு இருக்கிறது தாய். தண்ணி எடுத்து கொடுத்தியா? கண்டிப்பாக சித்தாள் நிச்சயமாக சித்தாள் வேலை செய்ய போறாங்க. அதானே? அதையும் தாய். அது எப்படியாவது சொல்லி கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறாமா? கவலை வேண்டாம். ஏன் தெரியுமா? எந்த வன்னிமரத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றாயோ அந்த நாட்டுக்கு சொந்தக்காரியே அவன் தான். ஆமா. அவளை நீ மறந்து கொண்டால் வன்னிமரம் பெறுவது மிகவும் சிரமமாகிவிடும். அதனால் நான் கூடியவாறு கொண்டு வந்து வன்னிமரத்தை கொடிமரமாக நிறுத்தி நான் கூடியவாறு எனக்கு அஸ்தமனமாக முடியும், சிறப்பாக செய்து முடிக்க முடியும். நான் சொல்லுவதை உங்களுடைய தாய் அதை ஏற்றிக்கொண்டு வாழ வந்து எவ்வளவு எடுத்து வருஷம் ஆலயம் கட்டும் பணி எனக்கும் பங்கிருக்கிற தாயே என்று எப்போது நீ சொன்னாயோ அந்த வார்த்தையை நம்பி உனக்கு நான் மனமுடித்து போகிறேன். ஆனால் திருமாங்கல்யம் சூட்டிய திருமணம் கிடையாது, காந்தர திருமணம். இவர் கரத்தை பிடித்து ஒரு கருத்தில் ஒப்படைக்கப் போகிறது. இன்றுதான் இது ஒரு கணவன் மனைவி. இது இந்த ஆகாத்தவன் அங்காளை நடத்துகிற தெய்வீக திருமணம் கொண்டு வருகிறார். ஆமா. தாங்களே சொல்லுங்க. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நான் திருமணம் வேண்டாம் என்று தானே வந்திருப்பது உண்மை என்ற மீன் வார்த்தை பேசிக் கொண்டிருக்கிறார். மணந்தால் அவனைத்தான் மனைப்பேன் இல்லை என்று இறப்பேன் எம்போடு சமரட்டி பேசிக் கொண்டிருக்கிறார். எனக்கு ஆலயம் கட்டும் பணி எங்கே? எனக்கு கும்பாபிஷேகம் எங்கே? கேவலம் ஒரு பெண்ணை உன்னால் எதிர்கொள்ள முடியவில்லை. ஆபத்து என்று என்ன இருக்கிறாய்? கேட்கலையம்மா. மந்திரவாதி மகள் அல்லவா? ஆமாம் தாய். அதான் உனக்கு மதிக்க தெரியவில்லை. இருந்தாலும் சரி, நடந்த திருமணம் நடந்தது. ஒரு பெண்ணின் கரத்தை பிடித்து ஒரு ஆளுநர் ஒப்படைத்து விட்டேன். அதான் அவர் கற்பிணியை அப்போதை கட்டிவிட்டார். இவர் கற்பிணி இருக்கிற இந்த கற்பகாபாரம் காரணமாக இருக்க மாட்டேன். நடந்த மனம் நடந்தது. உண்மைதான். ஆனால் எனக்கு மட்டும் இருவர் கணவன் மனைவி. இந்த ஊராருக்கும் உலகத்திற்கும் கணவன் மனைவி என்ற இன்ப சுகத்தை தவிர்த்து ஒரு அண்ணனும் தங்கையும் எப்படி பாச பிணைப்போடு பழகுவார்களோ அந்த அன்போடும் பண்போடும் அறநெறியோடும் அண்ணன் தங்கையோடு பழக வேண்டும், பேச வேண்டும். இதுவரை எனக்கு ஆலயத்தை அமைத்து கொடிமரத்தை நிலைநாட்டி அஷ்டபந்தனமாக கும்பாபிஷேகத்தை முடித்தவர்கள் என் மனம் சாந்தி அடைந்தது. அதே அந்த புதிய ஆலயத்தில் இவருக்கு என் மனமாங்கல்யம் சூடு திருமணத்தை மனமகியோடு நடத்தி வைப்பேன். அதுவரை இன்ப சுகத்தை தவிர்க்க வேண்டும். எனக்கு ஆலயம் கட்டும் பணி முடியும் வரை, கும்பாபிஷேகம் முடியும் வரை அந்த காம இச்சைக்கு இடம் கொடுக்கவே கூடாது. அப்படியா இருக்கும் தாயி. நீங்கள் நினைத்தவாறு உங்கள் ஆலயத்தை நாங்கள் கட்டிக்கிறோம். மகா கும்பாபிஷேகம் செய்கிறோம். எப்படி பழகுவாய் அவனோடு? அண்ணனுக்கு தங்கையாக. நீ தங்கை, உனக்கு அண்ணன். அண்ணன் கூப்பிடு. அண்ணா. தங்கா. எனக்கு மட்டும்தான். அப்படியா? புரியுதா? வருகிறேன். உடனே அர்த்தம் மாற்றவே முடியாது. அத்தான் எப்படி உனக்கு? ஆத்தாலே அண்ணன் கூப்பிட்டு சொல்லிட்டு போறா. ஆத்தா அப்படி போனா அத்தான்னு கூப்பிடுற. மறக்கக்கூடாது, மறக்கக்கூடாது, குட்டி கரையக்கூடாது. காமையை தவிர்க்க வேண்டும்.
என் மகன் அப்படியா இருக்கட்டும். அவன் கண்ணியமாக இருப்பான். நீ அரக்கன் மகளவா, நீதான் கண்ணியத்தை தவறு. அப்படியா இருக்கட்டும் தாய். அண்ணா தங்கா அண்ணா அண்ணாச்சி அண்ணா அவன் என்ன கூடாது அண்ணா அண்ணான்னு கூட்டிக்கிட்டு போறேன். அண்ணா தாயே நீங்க செட்டு பாருங்க. செடி பார்க்க வந்து பாருங்க. எல்லாம் நன்மைக்காக சொல்லி அப்படியா இருக்கும். இவ்வளவு காரணம் நீதான்டா. அதுக்கு இவளை கூட்டி வந்தாரு. அதுக்கு கூட்டி வைக்கிறது யார் வேலைப்பட்டு வந்தது? எம்மா நகத்துல அழுகு போடாத வேலை ரெண்டே ரெண்டு வேலை. என்னென்ன வேலை? ஒண்ணு சாராயம் விற்கிற வேலை, ஒண்ணு கூட்டி கொடுக்குற வேலை. இதுக்கு வேற அந்த கடைக்கு போனோம்னா நகத்துல அழுகு போடுவோம். இந்த யார் வேலை? கவனிக்க மாட்டா? நிலத்துல அழுக்கப்படாமல் ரெண்டு ரெண்டே பேர். வேலையம்மா. சாரா வைக்கிற வேலை. ஒண்ணு கூட்டி கொடுக்குற வேலை. ஒரு சிதமா கொடுக்குற வேலை. கல்வெட்டு யாரை கற்றுக் கொடுக்குறது? ஐயா, நீ தானம்மா சொன்ன? பக்கத்துல உட்கார்ந்து இந்த மாதிரி பேசுறா, இந்த மாதிரி சொல்றா. என்னம்மா நீ சொல்லிட்டு நீ அடிக்கிறா? உங்க ஆத்தா கிட்ட பேசக்கூடாது. இல்லம்மா, செல்வம் தான் சொன்னேன். எது செல்வம்? அவர் சொல்லியிருந்தாரு. வேஷம் கழிச்ச மாதிரி செல்வம். ஆமா. வேஷம் பேருக்கு ஏய், என்னன்னா பாம்பா கட்சி. வேப்பிலையின் கொழுந்து ஆமா, அம்மாவின் மருந்து. நல்லா இருக்குதும்மா. என்ன நல்லா இருக்குது? உடம்பு. அது நான் சொல்ல நல்லா இருக்குது. 2 நாளா வீட்டுக்கு போக ஓட் பண்ணி வளர்க்க திரும்ப பக்கமாவே அது நான் என்ன பண்ண முடியும்? உங்க வீட்டை எனக்கு ஃபோன் பண்றாங்க. ஏன் பண்றாங்க? என்ன அவ்வளவு நான் என்ன இந்த வேப்பிலை மருந்தை சாப்பிடு. நாளைக்கு திருப்பூர் பக்கமே போக மாட்டேன். இல்ல போக மாட்டோமா? பக்கமே போக மாட்டேன். ஆள் விட்டு வாங்க. அதான். ஆள் விட்டு வாங்க சொன்னேன். ஆள் விட்டு வந்துருவோம் நான் என்ன? நீ வாங்கி வந்துருப்பா. நான் சாப்பிடு. அம்மா நான் சாப்பிட்ட மாதிரியா? பழக்கமே கிடையாது. மக்கள் கட்டேம்மா. சத்தியமாவா? கபருமா? கொடுக்கு சீட்டம். ஆ, இதற்கு அம்பாள் ஆலயம் தான். ஆமா, இப்ப அங்கால வந்து மயான கொள்ள. ஆமா. சத்தியமா இன்னைக்கு குடிக்க மாட்டேன்னு இந்த கொடுக்கு சத்தியம் பண்றாங்க. ஆ, இந்த அம்மா மேல ஆமா. சத்தியமா சொல்றேன் நான் குடிப்போமா? பாத்தியா? பையன் இருக்கா பாத்தியா? ஆத்தா வந்து சொல்லும் போது ஆத்தா கிட்டே சொல்ற பாரு சத்தியமா நான் குடிப்பேன். தமிழ்நாட்டுல குடிக்க மாட்டோமா? வேலை அதிகம். திருப்பி சரியா? தமிழ்நாட்டுல குடிச்சா ஒரு மயக்கம், பாஞ்சில குடிச்சா ஒரு மயக்கம். எல்லாம் கொஞ்சம் மயக்கலாம். எல்லாம் உடனே கேளுதாடா. சாப்பிடலாமா? அம்மா, நம்ம போடணும்னு வச்சுக்க கடைக்கு. அப்ப வியாபாரத்தில் வந்து இன்னும் ஆகும். அதனால அவன் பொழைக்கிறதுக்கு நீ சாப்பிடறா. அதனால யார் பொழைப்பு கேட்டு விடுவான்? உன் குடும்பத்தில் பொழைப்பு கேட்டணும். அது முதல்ல புரிஞ்சுக்க. அவன் நல்லா இருப்பான். அது மாறிட்டாங்களா? என்ன மாட்டாங்க? குடும்பம் கட்டுச்சுங்க. அப்படி குடும்பம் கிடலையா? இல்லையம்மா. சரி, குடிச்சிட்டு குடிகார குடிக்காதன்னு சொல்லியும் வீட்டை மேல சண்டை போட்டு 2 நாளா வீட்டுக்கே போடு. இந்த காரை போட்டு நான் என்னம்மா பண்ணுவேன்? ராத்திரி 4 நாள் எல்லாம் வீட்டுக்கு போட நேரடியா அங்க கொடுக்கு வர வண்டி எடுத்துட்டு நானும் வந்து படுத்தேன். அம்மூட்ட தானே படுத்துங்க. சாமி படுத்து படுத்துங்க. நான் எங்கன்னா போனேன். நான் முன்னுக்கு வந்துருப்பா. நீ தான் கோயில தெரியும். நான் ஒன்னும் ஞாபகம் எல்லாம் ஒரு அன்னைக்காக ஆலயம் மட்டும் சரி பண்ணி போய் கட்டிட்டீங்களா? நீ எத்தனை செங்கல் தூக்குற? பாத்ரூம் கட்டுறது. அங்க பாத்ரூம் மட்டும் அடிக்க வச்சுக்குது. அங்க இருந்து செங்கல் எத்தனை கல் அடிதான் செங்கல் தூக்கிட்டு வராங்க. ஆற்று மக்கள் துணையோடு ஆலயத்தை கட்டுவேன். உங்க அப்பா தான் வானராஜ். ஆமா டேய் இந்த கடைக்காரன் வாங்குறாரு. ஐயா ஃபுல்லா குடிச்சிருக்காங்கம்மா. யாரு? உங்க அம்மா உங்க அப்பா. அவங்களுக்கு ஒரு வேலை. நான் கள்ளிக்காட்டுல இருந்து எங்க வந்தேன் தெரியுமா? உங்க அப்பா போட்ட இடத்துல வானராஜ். ஆமா. அங்க இருக்கிற வண்டி மரத்தை எடுத்து செல்வதற்காக தான் நான் வந்தேன். மத்தியமாக எடுப்பது. ஏய், தேடிய மருந்து என் காயை சிக்கி விட்டது. இதுதான். ஓ, வானவராயத்துல அந்த கோட்டைக்கு சொந்தக்காரியே இதுதான். சொன்னியா சொன்னியா? இந்த வண்டி இருக்கா? யாரா வீடா? வச்சியா? ஏய், தம்பி இந்த நீங்க எங்க பாருங்க. அந்த வண்டி மேல தள்ளி செல்ல முடியாது. அப்ப போக முடியாதுக்கா? ஏன் முடியாது? 2 காவல் தேவர்கள் இருக்கின்றன. என்ன இருக்கட்டுமே? அவங்கள வெள்ளவோ கொள்ளவோ யாராவது முடியாதுக்கா? யாரும் முடியாது. 2 காவல் தேவர்கள் இருக்குன்னு சொன்னேன் அல்லவா? ஒன்று ஆந்திரிய சுவாமி, மற்றொன்று அரியர புத்திர அரியரப்பன். 2 பேர் இருக்கிறாங்க. பணிமரத்து காவல் ஐயனாருக்கும் ஆனால் ஒரு வழி இருக்குது. என்ன எப்படி தெரியுமா? என் தந்தையார் 7.5 கோடி மந்திரத்திற்கு அதிபதி. மிகப்பெரிய மந்திரவாதி. அதில் பாதி மந்திரத்தை எனக்கு உபதேசம் செய்திருக்கிறார். ஆமாங்க சொல்லி கொடுத்துக்கிறாரு.
அந்த மந்திரத்தை வைத்து வண்டிமரத்தை கைப்பற்றுங்கள். அப்படின்னா அந்த மந்திரத்தை நான் உங்களுக்கு உபதேசம் சொல்லிக் கொடு. அப்படியா? அதை வச்சு அவரை நான் எடுத்துக்கிறேன். சரி. எப்படியும் வண்டி வளர்த்துக்கிறது எடுத்துட்டு போவோம். சரி மாமா அம்மா கிட்ட சொல்லக்கூடாது. அப்ப விட்டு அப்ப சொல்ல மாட்டேன் இப்பதான் போய் சொல்லுவேன் அப்ப நீ தானே அப்ப சொல்ல அப்பா கிட்ட சொல்லக்கூடாது. சரி சரி வாங்க வாங்க